கோபி மஞ்சூரியன் வீட்டிலேயே சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் கலவைக்கு காலிஃப்ளவர் ஒரு பெரிய பூ, சிறிய துண்டுகளாக நறுக்கியது. மைதா மாவு அரை கப். சோள மாவு கார்ன்ஃப்ளவர் 1/4 கப். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. மஞ்சூரியன் சாஸ் செய்ய: வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது. குடைமிளகாய் அரை கப் பொடியாக நறுக்கியது. பச்சை மிளகாய் 2 கீறியது. பூண்டு 5 பற்கள் பொடியாக நறுக்கியது. இஞ்சி ஒரு சிறிய துண்டு பொடியாக நறுக்கியது. சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன். ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன். தக்காளி கெச்சப் 2 டேபிள்ஸ்பூன். மிளகுத்தூள் அரை டீஸ்பூன். கொத்தமல்லி தழை அல்லது வெங்காயத்தாள் சிறிதளவு. செய்முறை: படி 1. காலிஃப்ளவரை தயார் செய்தல். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சிறிது உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க வைக்கவும். அதில் காலிஃப்ளவர் துண்டுகளைப் போட்டு 2-3 நிமிடங்கள் மட்டும் வேக வைத்து தண்ணீரை வடிகட்டி ஆறவிடவும். படி 2. வறுத்தல். ஒரு கிண்ணத்தில் மைதா, சோளமாவு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள் மற்றும் உப்பு சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி கெட்டியான மாவாக கலக்கவும். வேக வைத்த காலிஃப்ளவரை இந்த மாவில் பிரட்டி சூடான எண்ணெயில் போட்டு பொன்னிறமாகவும் மொறுமொறுப்பாகவும் பொரித்தெடுக்கவும். படி 3. சாஸ் தயாரித்தல். ஒரு வாணலியில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நறுக்கிய இஞ்சி, பூண்டு மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். பின்பு வெங்காயம் மற்றும் குடைமிளகாய் சேர்த்து லேசாக வதக்கவும். காய்கறிகள் அதிகம் வேகக்கூடாது, மொறுமொறுப்பாக இருக்க வேண்டும். இப்போது சோயா சாஸ், சில்லி சாஸ், தக்காளி கெச்சப், மிளகுத்தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். சிறிது சோளமாவை தண்ணீரில் கரைத்து இதில் ஊற்றினால் சாஸ் தடிமனாகும். படி 4. கலந்து பரிமாறுதல். தயார் செய்த சாஸில் பொரித்து வைத்திருக்கும் காலிஃப்ளவர் துண்டுகளை சேர்த்து நன்கு கிளறவும். கடைசியாக வெங்காயத்தாள் அல்லது கொத்தமல்லி தழை தூவி இறக்கவும். குறிப்பு: நீங்கள் இதை சற்று கிரேவியாக விரும்பினால் சோளமாவு கரைத்த தண்ணீரை கூடுதலாக சேர்த்துக் கொள்ளலாம்.